இந்த ரயானுக்கு என்னடா எல்லாரும் கலர் கோழி குஞ்சுன்னு பேர் வச்சுருக்காங்களேன்னு நான் நினச்சேன். பட் பண்ணுற வேலைக்கெல்லாம் தேவை தான். முத்து முத்து முத்துன்னு 24 மணி நேரம் முத்துக்குமரன் மேலே தான் போடுறாமல் முத்துக்குமரன். அதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா ரயானுக்கு திடீர்னு நைட்டு தூங்கி முடிச்சு பார்த்தா மார்னிங் பயங்கர ஃபேன்ஸ். இவ்வளோ ஃபேன்ஸ் எங்கேருந்து வந்தாங்கன்னு பார்த்தா இவங்க யாரும் ரயானோட ஃபேன்ஸ் கிடையாது. எல்லாரும் எப்படா முத்து கீழே விழுவான், எவனாவது இது பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் முத்துவை எதிர்த்த உடனே அவனை ஹீரோவாக்கி இது பண்ணிட்டாங்க. இவன் ரயான் வந்து சௌந்தர்யா கூட ஒரு ஜோக்லாம் அடித்தார். அது ஏதாவது மேல் ரிவ்யூஸ் போட்டிருப்பாங்க, முடிஞ்சிருந்தா அந்த இதில் போய் பாருங்கள். ஸோ அதெல்லாம் இவங்களுக்கு மறந்து போச்சு. இவ்வளோ நாள் ஃபுல்லாக சௌந்தர்யாவோடையும் ஜாக்லினோடையும் ஷேடோலேயே வந்துட்டு இருந்தார். இப்போ திடீர்னு முளைச்சி பெரிய ஆள் ஆகிட்டார். அது மட்டும் எப்படி எல்லோரும் டோட்டலாக ஒரு 1 வீக்கில் மறந்துட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ரயானோட அக்கா வந்து சொன்ன உடனே அவர் எல்லோரும் எதிர்த்து நின்றாரு. இதில் நேற்று என்ன சொல்கிறாருன்னா, சௌந்தர்யா வந்து அவங்க ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வச்சே தான் இவ்வளோ நாள் ஓட்டிகிட்டு இருக்காங்களாம். அவங்க எதுவுமே பண்ணலையாம், வெறும் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் வச்சே இவ்வளோ நாள் ஓட்டிட்டாங்க. இவர் எதை வச்சு ஓட்டினாருன்னு நமக்கு தெரியல. இவரே சௌந்தர்யா இவங்களை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருந்தார். ஆனால் இவர் அடுத்தவங்களை சொல்கிறாரு ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் வச்சு ஓட்டணுன்னு. அதுக்கப்புறம் என்னென்னா, ஜாக்லின் வந்து அந்த ட்ரம் கேமில் வந்துட்டு நீ பண்ணுறது ரொம்ப அசிங்கமாக இருக்கு ரயான் அப்படின்னு சொல்லும்போது போய் கண்ணாடியை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அது ஒரு பாடி ஷேமிங் கமெண்ட்டு. அது எப்படி பண்ணுற, இவருக்கு பெரிய அழகருன்னு நினப்பு போல இருக்குது. அதனால் ஜாக்லின் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ நேற்று மஞ்சரி கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு முத்து வந்து அவன் தப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டான். ரொம்ப சிம்பிள், எனக்கு நல்லா தெரியும். அவன் நீ பண்ணது தப்புன்னு சொன்னால் அவன் ஏற்றுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். இவர் ரொம்ப ஏற்று தள்ளிடுவார். உடனே மஞ்சரி வந்து சொல்கிறாங்க, நீ பண்ணுறது தப்புன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும், நீ பண்ணுறது எனக்கு தப்பாக தோணுதுன்னு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து இந்த அளவுக்கு அறிவு எல்லாருக்கும் சத்தியமாக தோணாது. உண்மைதான். இப்போ நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இது வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு, இதுதான் அப்படி, இதுதான் நல்லாயிருக்கும், இது நல்ல டேஸ்ட் அப்படிம்பாங்க. அப்படி ஒன்றும் கிடையாது. ஒருத்தருக்கு அவங்கவுங்களுக்கு பிடிச்சது பெருசு. இப்போ எல்லாருமே இங்கே எப்படின்னா, அவங்களுக்கு பிடிக்காத ஒரு கண்டஸ்டண்ட்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு நம்மளை பார்க்குறதுக்கு தப்பாக தெரியுது. அவங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணால் நம்மளை பார்க்குறதுக்கு நல்லதாக தெரியுது. இது எதுவுமே பர்மனெண்ட் கிடையாது. அவங்க ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட்டு. ஸோ அதை மஞ்சரி சொல்கிறாங்க, நீ அவனுக்கு பிடிச்சது ஒப்பீனியன் அப்படி தான் நீ சொல்ல முடியும், எனக்கு தப்பாக தோணுதுன்னு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்கிறாங்க. உடனே இவர் ரயான் சொல்கிறாரு, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா, அருண் வந்து அந்த கேமில் ராணவ் கிட்ட பெல் வாங்கி அடித்தது அவனுக்கு அந்த அவன் சொல்கிறான் அந்த விஷயம் வந்து ரொம்ப அன்னத்திக்கலாக இருந்துச்சு. பட் அருண் பண்ணது கரெக்டாக, ராணுவ் பண்ணது ரொம்ப அன்னத்திக்கலாக இருந்துச்சா, பட் அருண் பண்ணது கரெக்டாக, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது உனக்கு அர்த்தம் தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ரயான். அதுக்கு வந்துட்டு மஞ்சரி சொல்கிறாங்க, எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் எப்படி இன்டர்பிரேட் பண்ணிக்கிறேன்னா, அவன் வந்து அவங்க போட்ட அலையன்ஸ்க்கு ராணவ் பெல் எடுத்து கொடுத்து அருண் அடித்தது வந்து அவனுக்கு அன்னத்திக்கலாக தெரியுது. ஏன்னா அவங்க 2 பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க போட்ட அலையன்ஸ்க்கு அது அன்னத்திக்கலாக தெரியுது. பட் அருண் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் எரிச்சது வந்து கரெக்டாக, அவனோட கேம் கரெக்டுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னோடனே இந்த ரயானுக்கு மூஞ்சி அப்படியே செத்து போச்சு. ஸோ சத்தியமாக அந்த ரயானுக்கு எப்படி தான் இவ்வளோ சப்போர்ட் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.